அனைவருக்கும் வணக்கம். இது சமையல் வித் சர்பி. இன்னைக்கு நம்ம மண்பானையில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இதுக்கு நான் ஒரு மீன் எடுத்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். எந்த நான்வெஜ் செஞ்சாலும் இதில் மஞ்சள் உப்பு ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ரெண்டுலேயுமே ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அடுத்தது கொஞ்சமாக புளி எடுத்து அதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன். இது ஊறினதுக்கப்புறம் இது நல்லா புளிஞ்ச புளி தண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு சட்டி எடுத்து சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை வெட்டி உள்ளே சேர்த்துறேன். மீன் குழம்புக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி உள்ளே சேர்த்திக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதங்க விடலாம். தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இதை ஆற விடலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே நேரத்தில் ஒரு பேனில் 4 ஸ்பூன் மசாலா சேர்த்துறேன். இந்த மசாலாவில் என்னென்ன இருக்குன்னா மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, சீரகப்பொடி இருக்குது. மல்லிப்பொடி 2 ஸ்பூன், மிளகாப்பொடி 1.5 ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 ஸ்பூன். மிளகாப்பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பாதியாக பிச்சு உள்ளே சேர்த்துறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துறேன். முன்னாடியே நம்ம மீனுக்கு உப்பு தடவி வச்சிருக்கனால இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துனா போதும். அடுத்தது நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை உள்ளே சேர்த்திடலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் தண்ணி சேர்க்குறேன். இந்த மசாலாவில் கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி வைக்கணும். இந்த மாதிரி கரைச்சி வச்சிடலாம். அடுத்தது வெங்காயம், தக்காளி ரெண்டையும் வதக்கி நல்லா அரைச்ச பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மண்பானை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து உள்ளே சேர்த்துறேன். அடுத்து நம்ம கரைச்சி வச்ச அந்த மசாலா பொடி எடுத்துக்கலாம். இந்த மசாலா பொடியை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். மீன் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அதுக்கு முன்னாடி மசாலா பொடியை நல்லா கொதிக்க விட்டு பச்சை வாசம் போகிற மாதிரி நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மூடி போட்டு வச்சிடறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மீன் சேர்க்கலாம். நான் மீன் சேர்த்துறேன். இப்போ மீன் பிரிஞ்சு வருது பாருங்கள். ஒவ்வொரு துண்டாக உள்ளே சேர்த்திக்கலாம் மெதுவாக. மீன் வேகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். கரண்டி விட்டு வேக வேகமாக கலக்க வேணாம். கலக்குனீங்கன்னா மீன் உடைச்சிரும். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்தாட்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, அந்த மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தலையை மேலே தூவிட்டு நீங்கள் சூடாக தோசைக்கு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.